பைத்தியம். ரயில்வேல டிரைவர் எங்கள் அப்பா. ஒரிசாவில் தான் நான் பிறந்தேன். எல்லா வசதியும் இந்த வாழ்க்கையில் கூட வேலை செய்த ஒருவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஏற்பட்ட மன கஷ்டத்தில் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு எங்கள் குடும்பத்தை கெடுக்கணுன்ட்டு காலடி மண் எடுத்து சூனியம் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு பைத்தியம் பிடித்தது. நிறைய பேர் சாட்சியெல்லாம் கேட்டிருப்பீங்க. வாழ்க்கை தெருவுக்கு வந்தது. எங்கள் அம்மா பிச்சை எடுத்தால் என்னை எங்கள் அப்பாவையும் காப்பாற்றினாங்க. வீடுகளில் வேலை செஞ்சு பாத்திரம் கழுவி ரொம்ப கஷ்டம். மலை உச்சியில் இருந்தது போல் இந்த வாழ்க்கை மண்மேடு சரிவது போல் எல்லாம் சரிந்து. we lost everything and everybody. எல்லாம் போச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. வாழ்க்கை தெருவுக்கு வந்தபோது இனி வாழ முடியாதுங்க நிலைக்கு வந்தபோது மருத்துவ சிகிச்சையும் பலன் கொடுக்கல, மலர் பூசையும் கை கொடுக்க. ஏன்னா இயேசுநாதனை யாருன்னே தெரியாது. அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து குளிரும் பார்க்காம குளிச்சு ஈர துணி இடுப்பில் கட்டிக்கிட்டு சாமிக்கு முன்னால் நின்று பாலை ஊற்றி பாலாபிஷேகம், பூவை போட்டு புஷ்பாபிஷேகம், நெய்யை ஊற்றி நெய்யபிஷேகம் இதெல்லாம் பண்ணக்கிட்டு ஒரு அர்ச்சகருடைய மகள் எங்கள் அம்மா. வேதம், மந்திரம், கோயில், குளம், பக்தி, ஸ்நானம் எல்லாம் தெரியும். இயேசு தெரியாது, வேண்டான்னு நினச்சோம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த குடும்பத்தில் இனி என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கும்போது எத்தனை நாள் தான் பிச்சை எடுத்து வாழ்கிறது? அந்த பரிதாபமான நிலைமையில் இனி வாழ முடியாது என்கிற நிலையில் இருக்கும்போது இங்கே ஒரு ஜெப வீடு இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா கிட்ட. ஜெப வீடா அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. இயேசுநாதர் கோயில். இயேசுநாதர் கோயிலா? அந்த இயேசுநாதர் கோயிலுக்கு நீ போமா, உன் புருஷனை கூட்டிகிட்டு போ, உன் பிள்ளையை தூக்கிட்டு போ. இயேசு வாழ வைக்கிறவர், அவர் நம்மளை தேடி வந்தவர். உலகத்தில் எல்லா மார்க்கமும் கடவுளை தேடி போகிறாங்கங்க. நம்ம மார்க்கம் மட்டும்தான் கடவுளே நம்மளை தேடி வந்தார். எங்கேயுமே அவரை தேடி போக வேண்டாம், நம்மளை தேடி வந்த தெய்வம் அவர். அதனால் அந்த சர்ச்சு ஜெப வீட்டுக்குள்ளே போமா, இயேசுநாதர் கோயிலுக்குள்ள அவர் நம்மளை தேடி வந்த தெய்வம், நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொன்ன உடனே போனால் ஏற்றுக்குவாங்களா? நாங்கள் அங்கெல்லாம் போனதில்லை சொன்னாங்க. உலகத்தில் யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். இப்போன்னு சொன்னபோது என்னை தூக்கிக்கிட்டு நான் கை குழந்தை எங்கள் அப்பாவை இழுத்துக்கிட்டு அந்த ஜெப வீட்டில் போய் இப்படி முழங்கால் பண்ணிட்டு எங்கள் அம்மா ஒரு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம்னா என்னன்னு தெரியாது. ஏசப்பா, எத்தனையோ சாமி கும்பிட்டுருக்கேன், நான் உங்களை எப்படி வணங்கணும்னு தெரியாது. நான் 2 கையெடுத்து கும்பிட்றேன். ஒரு பக்கம் பைத்தியம் பிடிச்ச புருஷன், மறுபக்கம் கை குழந்தை, தெருவில் நிற்கிறேன், வாழ வழி இல்லை. உங்களை நம்பினா நீங்கள் கைவிட மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நம்பி வந்திருக்கேன். ஏசப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்தீங்கன்னா, என் புருஷனை சுகமாக்கி என் பிள்ளையை ஆசீர்வதிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை தந்தீங்கன்னா, சாகிற வரைக்கும், இந்த கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வேறு எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம். அந்த சின்ன ஜெபம் இன்னைக்கு பெரிய அற்புதம். மேடையில் நான் நிற்கிறேன். எவ்வளோ இயேசு நல்லவர். இயேசுநாதரை நம்புறவங்க வாழ்க்கையில் கெட்டு போனதே இல்லைங்க. கை காட்டுறீங்களா? நான் சொல்கிற மாதிரி காட்டுறீங்களா? இயேசுவை நம்புனா நல்லதான் சொல்லுங்களேன் கொஞ்சம் உயிரோட. இயேசுவை நம்புனா, ஏசப்பாவை நம்புனா மேலே போவோம், மேலே போவோம். கீழே வரக்கூடாது. மேலே போவோம், மேலே போவோம், மேலேயே போயிடுவோம். இயேசுவை நம்பலைன்னா எங்கே போவோன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அலையில் சொல்லாங்க. மேலே போகிறதுக்கு அவர் தான் வழி. மேலே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்மளும் மேலே போகிறதுக்கு அவர் தான் வழி. அல்லேலூயா. எல்லாரும் மேலே போகிறதுக்கு இயேசு தான் வழி. வாழ வைக்கிற தெய்வம். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சி நீ மதுராந்தகம் போன்னு சொன்னார். அது ஒரு கதை. மதுராந்தகம் வந்தபோது வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். ஒரு நிமிஷம் உட்காருங்களா? அப்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வீட்டை தார ஆண்டவரே, தார ஆண்டவரே ஜெபம் பண்ணா, ஒரு வீடு மாதிரி, 2 வீடு மாதிரி, 3வது வீடு, 4வது வீடு. அந்த வீடு ஒரு நல்ல வீடு இருக்குது, டபுள் பெட்ரூமு வீடு இருக்குன்னு சொல்லவும் சரி போகலான்னு போனேன். அந்த வீட்டு வரலாறு என்னென்னா, ஒரு அம்மா 3 பிள்ளைகளை கொன்று தானும் தற்கொலை பண்ண வீடு. 4 பேர் தற்கொலை பண்ண வீடு, 4 பேர் செத்து போன வீடு. யார் அந்த வீட்டுக்கு வருவா? அந்த மாதிரி வீடெல்லாம் கர்த்தர் நமக்காக முன்குறித்த வீடுகள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வீட்டை போய் பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ளே சரி, அங்கே தான் ஆராதனை, 5 மணி ஜெபம். ஆண்டவர் அப்போ மியூசிக்லாம் கிடையாது. இந்த மாதிரி மியூசிக்லாம் இருந்தால் சபை இன்னும் எத்தனையோ மடங்கு வளர்ந்துருக்கும். இருந்தது ஒரு ட்ரம்மு தான், அதை வாங்க முடியாமல் கஷ்டப்பட்ட காலத்தை ட்ரம். பெந்தேகோஸ்தே ஊழியத்துக்கு அஸ்திபாரம் டம் 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 அடித்தா நாம் தூங்கலாம், பக்கத்தில் எவனும் தூங்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ட்ரம்மு அடித்தா
தெருவெல்லாம் கேட்கும். 5 மணி ஜெபம், நைட் ப்ரேயர். அது யாராக்கும் தூங்குற மாதிரி பார்த்தா நல்லா அடிப்பா, தூங்குறாங்கப்பா அப்படின்னு அண்ணா அடின்னு அடித்தாலும் ஆட்கள் தூக்கத்தை கலைக்க முடியாது. ஜெபம் அங்கே தான். ஞாயிறு ஆராதனை அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே 5 பேர் 10 பேர் வர ஆரம்பித்தாங்க. அந்த வீடா ஒரு நாள் இந்த பிசாசு கேட்குது. பாஸ்டர் விக்டர் அவங்க, தம்பி நான் திண்டிவனம் போகிறேன், ஒரு ஜெபம் பண்ணிட்டு போட்டான். நாங்கள் அண்ணே வாங்கண்ணே, இந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன் புதுசாக. அப்போ வந்து ஜெபம் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, ஒரு அப்படி கண்ணை மூடிட்டு, தம்பி ஒரு அம்மா அப்படி நிற்குது சொன்னார். நானும் பார்த்ததில்லை, அவரும் பார்த்ததில்லை, பத்திரிக்கையில் தான் பார்த்துருக்கேன். தலைமுடியை விரித்து போட்டு நிற்குது. நானே இந்த வீட்டில் வாழலை, இவன் வாழ்ந்துருவானான்னு கேளுன்ட்டு அவர்கிட்ட கேட்டிருக்கு. என் கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நான் ஊழியத்துக்கு வந்து புதுசு வேறு. இப்போன்னா எப்படியாவது 10 பேர் இங்கே எங்கே நிற்கிறாங்க, பேதர் 11 நிற்கும்போது சமாளிச்சிட்டார்ல, அது மாதிரி சமாளிச்சுனா வச்சுங்களேன். என் கண்டிஷன் இருந்துட்டு அவர்கிட்ட கேட்டிருக்கு, நானே இந்த வீட்டில் வாழலை, இவன் வாழ்ந்துருவானா கேளுன்ட்டு. அவர் என்கிட்ட பார்த்து நடந்துக்க சொல்லாமலாம் போனாரா? நான் எதை பார்த்து நடந்துக்கன்னு எனக்கு விளங்கலை. சரி பார்த்து நடப்பமேன்ட்டு இந்த ட்ரம் அடித்து பாட்டு. அதுதான் இங்கே ஒரு ஆட்கள் இருப்பாங்க கொஞ்சம் பேர், வராண்டாவில் ஒரு 10 பேர், பின்னால் ஒரு 10 பேர், சைட் பெட்ரூமில் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு சரணம் பாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா மைக்கு கிடையாது. அது கோரஸ் பாடும், நாங்கள் ஃபஸ்ட் தரணும், நாங்கள் செகண்ட் தரணும். ஆனாலும் ஆவியானவர் கிரியை செஞ்சார். இல்லைல்ல சொல்கிறீங்களா? அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராகம் வேறு, 7 ராகம் வேறு. என்ன கிருபை பாருங்களேன். சாத்தான் தான் இருக்க முடியாமல் ஓடுறான், கர்த்தர் கிருபையாக தாக்கு பிடிச்சி இருக்கிறார். இல்லைல்ல சொல்கிறீங்களா? அப்படி பாடிட்டு இருப்போம். ஒரு நாள் அந்த வீட்டு தெருவில் இருந்த ஒரு ஐயா, எங்கள் வீட்டை தாண்டி தான் தெருவுக்குள்ளே போகணும். நம்மளை பைபாஸ் பண்ணி அவனும் போகவே முடியாது இந்தியாவில். இல்லை சொல்கிறீங்களா? நம்மளை கிராஸ் பண்ணாமல் போக முடியாது. எங்கள் வீட்டை தாண்டி தான் போகணும். தூக்கு போட்ட வீடுங்கனால இந்த வீடு வர இப்படி வந்துட்டு இப்படி ஓடி போயிடுவாங்க. எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணுறாங்களா அவங்க, அப்புறம் உள்ளே போகிறோம், வெளியே வர நம்மளை தான் தாண்டி வரணும். உள்ளேருந்து வெளியே போகும்போது இப்படி ஓட்டமாக தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தா ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதனால நாங்கள் ஒரு விதம் ஒரு புதுமையை போகலானேங்கிற மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஐயா ஒரு நாள் வந்தார். வந்து கேட்டு, ஃபாதர் இங்கே வாங்க. இப்படியே தலையை சொரிஞ்சிட்டு, ஒரு மோளம் அடிக்கிறீங்களே, அவர் சொன்னார், ஒரு மோளம் அடிக்கிறீங்களே எவ்வளோ நாள் அடிக்கணும் ஃபாதர்ன்னு கேட்டேன். அப்போ தான் 6 மாதம் ஆயிருக்கு. பரவாயில்ல, அடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு அடிக்கலாமா, எவ்வளோ நாள் அடிக்கணும் கேள்வி கேட்குறாரு. நமக்கு தான் பதில் இருக்குது. டக்குன்னு நெகேமியா மாதிரி யோசிச்சுட்டு, எப்படியும் ஒரு 4 வருஷம் அடிக்கணும் ஏன்னு. அப்போ தான் 6 மாதம் ஆயிருக்கு. ஏன் 4 வருஷம்? 4 பேய் போக வேணாமான்னு. அவருக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அடப்போமே, 4 பேயா? அப்போ பேயா ஓட்டுறீங்கன்னாரு. ஆமாண்ணே. அவர் இவன் இப்போ அடின்னு சொல்கிறதா, அடிக்க வேணான்னு சொல்கிறதான்ட்டு ஒன்றும் புரியாமல், அடிங்க ஃபாதர் அப்படின்ட்டு நேராக தெருவில் போய், ஃபாதரை டிஸ்டர்ப் பண்ணாத, பேய் ஓட்டுறாரு தெருவெல்லாம் சொல்லி, வர்றவெல்லாம் வாசலில் வந்து ஃபாதர். அந்த தீமையான வீட்டை ஒரு ஏமேனை கொடுத்தம்பி, அந்த தீமையான வீட்டை கர்த்தர் நன்மையா மாத்தினாருங்க. கை தட்டி ஒரு அலையில சொல்லாமா? தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். 100 மணி நேர ஜபத்திற்கு பிறகு உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். கையை தட்டி வாயை திறந்து ஷாரா லாகரவோ. நஷ்டமான அனைத்தையும் லாபமாக மாற்றுகிறீர். தோல்வியான அனைத்தையும் வெற்றியாக மாற்றுகிறீர். கைத்தட்டி நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி நன்றி என்று கைத்தட்டி சத்தமா, நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, ஏசையா. ஹல்லேலூயா. அந்த வீட்டில் அப்படியே ஜபம் பண்ண வீடு நிறைஞ்சிச்சு. சபை எப்பவுமே வளரும்ல, உயிருள்ள எல்லாம் வளரும்ல. நம்ம வளருகிறவர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, வளருகிறவர்கள் சொல்லுங்க. சைஸில் இல்லை, ஆவி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில நினைக்கிறீங்க சைஸ் இது போதும். ஆமென்.
நானும் 40 வருஷம் வளரணும்னு பார்க்குறேன், வளரவே மாட்டேங்க. ஆனாலும் சொல்கிறேன், நான் வளருவேன். நிறைய பேர் கேட்குறாங்க, இதுக்கு மேலே எங்கே வளர போகிறீங்கன்னு கேட்குறாங்க. கர்த்தருக்குள்ளே வளருவோம், சபை வளரும், ஊழியம் வளரும். ஆலயம் இல்லாத கிராமம் இல்லை, ஜபக்குழு இல்லாத தெரு இல்லை, பைபிள் இல்லாத வீடு இல்லை, இயேசுவை தெரியாத எவரும் இல்லை என்கிற நாள் இந்தியாவில் வருது. கையை தட்டி வாய் திறந்து. வீடு நிறைஞ்சிச்சு, உள்ள வெளியே ஃபுல்லா ஆட்கள். ஒரு மிஷனரி வந்தார், ஜிம்ல வந்தாங்க. வந்துட்டு, டு யூ ஹேவ் அ பிளான் டு பை அ லேண்ட் அப்படி கேட்டார். இடம் வாங்குற திட்டம் இருக்கான்னு கேட்டார். ஆமான்னு சொல்லி உள்ள ஒரு 5 சென்ட் நிலம் பார்த்துருந்தேன், 2 வீட்டுக்கு நடுவில். எப்படி படிக்கட்டில் ஏறி வந்தால் 2 பக்கம் சவர், அந்த மாதிரி ஒரு சின்ன இடம் 5 சென்ட் அதான் பார்த்து வச்சுருந்தேன். எஸ், ஹவு மச்னாரு? 60,000 சொன்னேன். அவர் சொன்னார், கம் அண்ட் கெட் த மணின்னாரு. அடுத்த நாள் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டாரு. நேராக மெட்ராஸில் பணத்தை பாருங்கள், ஜோம் பண்ணுறவங்க பணத்தை தேடி போக வேண்டாம், பணம் நம்மளை தேடி வரும். அலையில சொல்லுங்க. இப்போ தான் உச்சாம அலையில சொல்கிறீங்க, பணம் வரணும்னு அவ்வளோ உச்சாம அலையில வருது. அலையில சொல்லாமா? அலையிலூயா. இப்போ ஓகேன்ட்டு அடுத்த நாளே எங்கள் அந்த இடத்து ஓனரை கூட்டிகிட்டு மெட்ராஸ் போயிட்டு, ஏதோ ஆண்டவர் கொடுத்த அந்த குருவி மூளையில் நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துக்கு, நாங்கள் இருந்த வீட்டுக்கு முந்தின இடம் தான் இப்போ இருக்கிற சர்ச். அது காலி இடமா இருந்துச்சு. நான் பார்த்ததோ தெருவுக்குள்ளே. அப்போ நான் சொன்னேன், ஐயா அந்த சின்ன இடம் பார்த்துருக்குறோம், இதை அட்வான்ஸாக வச்சுக்கங்க. முன்னே இடம் சர்ச்சுக்கு வாங்கிட்டால் நல்லாயிருக்கும், ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கொஞ்சம் பெரிய இடம், 2.5 கிரவுண்டு, அதனால் அது ரொம்ப ஆகும். என்ன பரவாயில்ல ஐயா, 3 மாதம் டைம் கொடுங்க, ஆண்டவர் பணம் தந்தால் அதை வாங்கிக்கிறேன், இல்லைன்னா இதையே வாங்கிக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம், அந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கு முன்னால் வீட்டில் இருந்து ஜோம் பண்ணும்போது இந்த ஜன்னலை திறந்து ஜோம் பண்ண பக்கத்து இடத்துக்காக, ஆண்டவரே ஆபிரகாமுக்கு சொன்னீங்கப்பா, நீ காண்கிற பூமியை உனக்கு, அதாவது ஆபிரகாமே உன் கண்ணு பட்டா அது பட்டா, புரியுதா உங்களுக்கு? உன் கண்ணு பட்டா